சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுக கூட்டணியோட இணைய பாமக கேட்டதா ஒரு பக்கம் நியூஸ் போயிட்டு இருக்கு. ஆனால் அதற்கு வேண்டாம் என மறுத்திருக்காராம் ஸ்டாலின். நீங்கள் போயிடுங்க, உங்களுக்கு கூட்டணி கண்டிப்பாக கிடையாது என சொன்னதா ஒரு பேச்சு போய்கொண்டிருக்கு. அதாவது திமுக கூட்டணியில் பாமக செல்ல துடித்து கொண்டிருப்பதாகவும் முதல்வர் ஸ்டாலின் முடிவு என்னவா இருக்கும் என்பது குறித்தும் மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் தெரிவிச்சிருந்தார். மேலும் பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் என்பது திமுகவுக்கு மிகவும் முக்கியமானது என கருதப்படுகிறது. காரணம், அவர்கள் ஆட்சிக்கு வந்து அடுத்தடுத்து தேர்தலில் ஆட்சியை தக்க வைத்து கொண்டதில்லை. ஆனால் ஸ்டாலின் சொல்வது 2036ஆம் ஆண்டு வரை திமுகவை தொடர்ந்து ஆட்சி செய்யும் என்பதுதான். எனவே 2026லும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள திமுக போராடிட்டு வராங்க. இந்த நிலையில் பாமகவும் திமுக கூட்டணிக்குள் செல்ல பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக சொல்லப்படுது. இதன் வெளிப்பாடுகள் சித்திரை திருவிழா மாநாட்டில் பாமக சார்பில் திருமாவளவனுக்கு பேனர் வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சித்திரை முழுநிலவு மாநாட்டுக்கு திருமாவளவனை பாமக நிர்வாகிகள் அழைப்பிதை கொடுத்து அழைத்ததெல்லாம் வழக்கமான ஒன்று தான். ஆனால் திருமாவளவனுக்கு பேனர் அமைத்தது ஏன் என்ற கேள்வி எழுந்திருக்கு. 2013ஆம் ஆண்டு இளவரசன் திவ்யா காதல் விவகாரத்தில் ராமதாஸ் தலித் அல்லாத கூட்டணியை உருவாக்கி குறிப்பிட்ட சமூகத்தினர் ஜீன்ஸ் பேண்ட்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கொண்டு மற்ற சமூகத்தினரின் வீட்டுக்கு பெண்கள் காதல் வலையில் விழ வைக்கிறாங்க என பகிரங்கமாக தெரிவிச்சிருந்தார். அப்படி இருக்கும்போது திருமாவளவனை படத்தில் பேனரில் வைக்க அவசியம் என்பது குறித்து பத்திரிகையாளர் மணி சொல்லியிருந்தார். அது என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். அவர் என்ன சொன்னார்னா, கடந்த 2024ஆம் ஆண்டு நடந்த லோக்சபா தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி அமைக்க வேண்டும் என ராமதாஸ் விரும்பினாராம். ஆனால் அன்புமணிக்கோ பாஜகவோட செல்ல வேண்டும் என விரும்பினாராம். ஆனால் ராமதாஸ் இதற்கு மறுத்ததால இரவு வரை அதிமுகவோட கூட்டணி பேசப்பட்டு அதிகாலையில் பாஜகவோட கூட்டணியை இறுதி செஞ்சாங்க ராமதாஸ். இதை ரொம்பவே விரும்பலை. அது மட்டும் இல்லாமல் அப்போது இருந்த ராமதாஸ் அன்புமணி இடையே விரிசல் வந்தது. இந்த நிலையில் கடந்த மாதம் மத்திய அமைச்சர் அமித்ஷா சென்னை வந்தபோது பாமகவோட கூட்டணி என அறிவிப்பதாக இருந்தது. ஆனால் இதை எப்படியோ உணர்ந்த ராமதாஸ் இந்த கட்சிக்கு நான் தான் தலைவர் என கூறி பாஜகவோட கூட்டணி செல்வதற்கு முற்றுப்புள்ளி வச்சார். தற்போது எப்படியாவது திமுக கூட்டணிக்கு சென்றுவிட வேண்டும் என ராமதாஸ் முயற்சிக்கிறார். ஆனால் இது அன்புமணிக்கு பிடிக்கல. இதனால தான் இருவருக்கும் இடையே மோதல் வெடித்து வருது. இந்நிலையில் தான் திமுக கூட்டணியில் இடம்பெற பாமக பேச்சுவார்த்தை நடத்தி வராங்க. அதனால் முதல்வர் ஸ்டாலின் பாமகவை கூட்டணிக்குள்ளே சேர்ப்பாரா என்பது சந்தேகமே. பாஜக பாமக இருவரும் கூட்டணிக்குள்ளே தான் இடம்பெற மாட்டேன், வெளியேறி விடுவேன் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவிச்சிருக்காரு. அதே வேளையில் திருமாவளவனை இயக்க ஸ்டாலினுக்கு விருப்பம் இல்லையா. திமுக கூட்டணியில் திருமாவளவன் நம்பகத்தன்மை உள்ளவர் என்றும் ஸ்டாலினுக்கு தெரியும். ஒருவேளை திமுக கூட்டணியிலிருந்து விசிக விலகினா இடதுசாரிகளும் வெளியேறுவாங்க, காங்கிரசும் சில சலசலப்புகள் எழும். அதனால் கண்டிப்பாக ஸ்டாலின் இப்படி செய்ய மாட்டார். எல்லாவற்றுக்கும் மேலா இத்தனை ஆண்டுகள் திருமாவளவனுக்கு அமைச்சர் பதவி தருகிறோம், அதை தருகிறோம், இதை தருகிறோம் என ஆசை வார்த்தை காட்டியது. அதனால் அதையெல்லாம் தனது கொள்கைகளாக திருமாவளவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். எத்தனை தலித் தலைவர்கள் தங்கள் கொள்கையை விட்டு கொடுத்து விட்டு ஏதோ ஒரு வகையில் பாஜகவோட ஒத்து போயிட்டாங்க. ஆனால் திருமாவளவன் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கார். இது ஸ்டாலினுக்கு நன்றாகவே தெரியும். எனவே பாமகவுக்காக திருமாவளவனை இயக்க ஸ்டாலின் விரும்ப மாட்டார். 2013ஆம் ஆண்டு இளவரசன் திவ்யா காதல் விவகாரத்தின் போது ராமதாஸ் பேசியதெல்லாம் ஸ்டாலினுக்கும் தெரியும். எனவே திமுக கூட்டணிக்கு பாமக வந்தால் கண்டிப்பாக அவங்கள விரட்டி அடிப்பார் ஸ்டாலின். கண்டிப்பாக உள்ளே சேர்த்துக்க மாட்டார். கூட்டணிக்கு இடமே இல்லை என சமூக வலைத்தளங்களில் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க.